பைல்வான் ரங்கநாதன். அவரோட டாக் ஒரு சில இடத்துல போய்கிட்டு இருக்கேன் சார், அதை பத்தி என்ன பாருங்க. எங்கேயோ விதைத்த ஒரு விதை சுஜித்ரா வடிவில் வெளிவந்தது. நான் முன்னெல்லாம் சினிமா பார்த்து மக்கள் கிட்ட போல மக்கள் கிட்ட இருந்தோம்னா அந்த சினிமாவில் எடுக்கிறோன்னு வாங்க மாட்டேன். பட் இப்போ வர்ற கதைகள்லாம் பார்த்துட்டு சினிமா இந்த சமுதாயத்தை சீரழிக்குது. சரி, கில்லி இப்போ ஓடிச்சு சார். என்ன கதை இப்போ ஓடுத? டாடா படத்துல கவின் நல்லா நடிச்சிருந்தார். இப்ப அடுத்த படமும் அவர் நல்ல படமா கொடுத்திருக்காரு. ஸ்டார். அவங்க கோடியில கேட்கட்டும் இல்ல கோடியை தாண்டி கூட கேட்கட்டும், ஒரு அளவா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறும். மஞ்சுமால் பாய், குட் ஸ்டோரி, எல்லாம் சிம்பிள் பட்ஜெட் மட்டும் இல்ல, இயற்கையா இருக்கும், செலவினங்களே இல்லை. லோகேஷ் கனகராஜ் மாநகரம்னு ஒரு படம் நல்லா இருக்கார், சிம்பிளா, சின்ன பட்ஜெட். கமலஹாசன் மாட்டார், வெறும் ஜலம், துப்பு 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 துப்பு. அந்த துப்பாக்கி சுடுற சத்தத்துக்கே வெடிக்கே பல லட்சம் ஆயிருக்கும். விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் கதை கேட்டு ஓகே பண்ணிட்டாருன்னா எதுலையும் தலையிட மாட்டார். கமலஹாசன் அவர் ஒரு டெக்னீஷியன், அவர் கதை கேட்பாரு, எல்லாத்தையும் தலையிடுவாருன்னு சொல்லுவாங்க. சிவகார்த்திகேயன் கதையை ஒழுங்கா பண்ணி நல்ல கதையை செலக்ட் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சா ஒரு 3 படம் ஹிட் ஆச்சுன்னா அவரும் பெரிய ஹீரோ தான். அஜித் சாரு அவர் மனசு வச்சு ரசிகர் மன்ன கலைக்காம ரசிகர்களை 6 மாசத்துக்கு ஒரு தடவை சந்திச்சு அவருக்கு ஒரு விருந்து கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து ரசிகர்களை என்கரேஜ் பண்ணியிருந்தா இன்னைக்கு விஜய்க்கு ஈக்குவலா இல்லை, அதை விட கூட வர முடியும். அஜித்துக்கு அந்த படம் இருக்கு. வணக்கம். ஒரு பெரிய ஹீரோக்கான ஒரு ஓப்பனிங் இருக்குல்ல சார், அது வந்து இப்போ ஒரு சின்ன படங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு இப்போ கவினோட ஸ்டார் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோக்கான ஒரு ஓப்பனிங்கே இருந்தது. அது எதனால நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ டாடா படத்துல கவின் நல்லா நடிச்சிருந்தார், நல்ல பெயர் எடுத்திருந்தார். இப்போ அவருக்கு ரசிகர்கள் அதில் உருவாகி இருக்காங்க. இப்போ அடுத்த படமும் அவர் நல்ல படமா கொடுத்துருக்காரு, ஸ்டார். அதனால இளைஞர்கள் ரசிகர்கள் கொஞ்சம் பெருவாரியா வந்து படம் பார்த்துருக்காங்க. அது லாபகரமான படம், நல்ல படம் கேள்விப்பட்டேன். அதான் சார், இப்போ வந்து கவின் வந்து பாத்தீங்கன்னா டாடா, அதுக்கப்புறம் ஸ்டார் வந்து கொஞ்சம் ஹிட் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா மணிகண்டனும் வந்து பாத்தீங்கன்னா 2-3 படங்கள் ஹிட் கொடுத்துட்டாங்க. குட் நைட். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஹிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து கோடியில சம்பளம் வாங்குறாங்க, கேட்கறாங்க அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கேன் சார், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஏன்னா நான் அதுக்கு கருத்து சொல்ல முடியாது. ஒண்ணு மட்டும் சொல்லலாம், அவங்க கோடியில கேட்கட்டும் இல்ல கோடியை தாண்டி கூட கேட்கட்டும், படம் எடுக்கிற ப்ரொடியூசருக்கு ஒரு கணக்கு இருக்கணும். நாம் எடுக்கிற படம் பட்ஜெட் எவ்வளோ, இந்த ஹீரோ போட்டா அதுக்கு பிசினஸ் எவ்வளோ ஆகும், இந்த டைரக்டர் அதை எவ்வளவு செலவுல எடுத்து கொடுப்பார், அப்போ என்ன வியாபாரம் ஆகும், நமக்கு 4 காசு கிடைக்குமா, அப்படி ப்ரொடியூசர் கணக்கு போட்டு லாபம் கிடைக்கும்னாக்கா அவர் கேட்கிற சம்பளத்தை கொடுக்கலாம். அதனால கேட்கறவங்க கொடுக்கறவங்க அவங்க 2 பேருடைய பொறுப்பு அது. ஆனா என்னுடைய வேண்டுகோள், இப்ப வர்ற ஹீரோக்கள் எடுத்த உடனே பெரிய கோடிக்கெல்லாம் போயிடாம ஒரு அளவா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும். எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் எடுத்துக்கிட்டா ஒரு 10,000 இருந்து சம்பளம் ஆரம்பிச்சாங்க அந்த காலம். அது 10,000 இன்னைக்கு 1 கோடின்னு வச்சுங்க. 10, 15, 20, 5 படம் வெற்றி பெற்றா ஒரு 5-10,000 ரூபாய் ஏத்துவாங்க. அப்படித்தான் பண்ணி. ஆனா இப்போ வந்து அது கோடியில போயிடுச்சு. அதுக்கு நம்ம கருத்து சொல்ல விரும்பல. இது ப்ரொடியூசர் நடிகர் அவங்களுக்குள்ள உள்ள விஷயம். லாபகரமா இருக்கும்னா அந்த சம்பளத்தை கொடுக்கலாம், வேண்டாம்னா விட்டுட்டு வேற வேலையை பார்க்கலாம். இதுதான் எங்க சார். அதான் சார், இப்போ வந்து அப்படி கோடியில கேக்குறாங்களே சார், ஒரு சில ஆக்டர்ஸ், எல்லாரையும் நான் பொதுவாக சொல்ல, ஒரு சில ஆக்டர் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்பர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒருத்தர் 2 பேர் வருவாங்க, அதுக்கு ப்ரொடியூசர் வந்து ஓரளவு அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஜிம்மு, மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஷூ போடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வராங்க. அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு எக்ஸ்பென்சிவ் வந்து 1 லட்சம் வரைக்கும் போகுது. அதை பத்தி ஆமா, ஏன் சில நடிகை இங்க பாம்பேல இருந்து போடுறாங்களே, அந்த நடிகைங்க பாம்பேல அவங்க வீட்டுல இருந்து ஏர்போர்ட் வர வரைக்கும் பவுன்சர்ஸ் பாம்பேல.
அது என்ன நக்சல் பாரியோ இல்லது என்னன்னு தெரியல, தீவிரவாதியா. அதுக்கு என்ன பாதுகாப்பு பாம்பேல? ஏர்போர்ட் வரைக்கும் அதுக்கு இந்த ப்ரொடியூசர் பணம் கொடுக்கணும். அதுதான் சார் கேக்குறேன். அது எந்த அளவுக்கு இங்க வந்தா இங்க நம்ம ஹீரோக்கள் ஹீரோயினிகள்லாம் ஒன்றும் அவங்க தப்பானவங்க ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய எதிரிகளும் இல்லை. ஆனால் ஒரு 5 பவுன்சர்ஸை வச்சுக்கிறாங்க. கேரவான்லேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு ஒரு 200-300 மீட்டர் தான் இருக்கும். கேரவான்லேருந்து ஷூட்டிங் ஸ்பாட் கொண்டாந்து விடுறது, அவர் நடிக்கிற வரைக்கும் உட்காந்துருக்கு, மறுபடியும் கேரவான் போனால் கூட போய் விடுறது. இதான் அதுக்கு பல லட்சம் ப்ரொடியூசர் செலவு பண்ணுறாங்க. அது நடிகர்கள் விரும்புகிறாங்க, இவங்க கொடுக்குறாங்க. இதுலேயே நாம் வந்து கருத்து சொல்லுது. இதெல்லாம் தவறு. அந்த காலத்தில் புண்ணியமா எம்ஜிஆர் அவுடோரில் மரத்துக்கீழே உட்காந்துக்கலாம் ஷூட் பண்ணுவார். அப்பெல்லாம் பெரும்பாலும் ஸ்டுடியோ தான், அவுட்டோர் யூனிட் ரொம்ப குறைவு. அதுலேயே கூட ஒரு கேரவான்லாம் இருந்ததே இல்லை. அந்த காலத்து நடிகைகளும் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. அதுதான் சார், அதை எப்படி குறைக்கலாம் சார்? ப்ரொடியூசர் சைடில் அதை எப்படி வந்து அவாய்ட்? இல்லை தம்பி, நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், அதெல்லாம் இனி குறைக்கவே முடியாது. அது ஒரு ஸ்டைலாக எடுத்துக்கிட்டாங்க. ஒரு டைரக்டருக்கு என்ன விரோதிங்க இருப்பாங்க? அந்த டைரக்டர் பவுன்சரை வச்சுட்டு இருந்தார். அட்லியை பற்றி சொல்லுவாங்க, அவரே பவுன்சரை வச்சுக்கிட்டாராம். அது என்ன தீவிரவாத இயக்கத்தில் இருந்தாரா என்னன்னு தெரியாது எனக்கு. அது எதுக்கு அவருக்கு ப்ரொடியூசரோட ஒத்துழைக்கணும். சரி, அதுதான் சார். இப்போ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ப்ரொடியூசர் வந்து நீங்க சொன்னீங்களா சார் ஆரம்பத்துல கணக்கு பண்ணணும், இவ்வளோன்னு கணக்கு பண்ணணும். அவரு ஒரு கணக்கு பண்ணி வச்சிருந்தா, ஸோ இந்த மாதிரி சில இதெல்லாம் அதிகமா ஒரு மேல எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அது எப்படி இது பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் லாஸ் ஆகுறாங்க. படம் எடுத்த எவ்வளவு பேர் லாபம் அடைஞ்சிட்டாங்க. 100 பேர் படம் எடுத்தா 10-15 பேர் தான் ஒரு லாப கணக்கு காட்டுறாங்க. 85 பேர் காணாம போயிடுறாங்க. இப்போ சமீப காலம் 85 ப்ரொடியூசர் காணலை. நான் சும்மா ஒரு கணக்கு சொல்றேன். 5 வருஷம் எடுத்துங்க, வருஷத்துக்கு 200 படம், 5 வருஷத்துல 1000 படம். 1000 படத்துல ஒரு 700-800 படம் ரிலீஸ் ஆயிருக்கலாம், சில ஆகாம இருக்கலாம். ஆனா அந்த 1000 படம் எடுத்த ப்ரொடியூசர்ல இப்ப எத்தனை பேர் படம் எடுக்கிறாங்க? 50 பேர் கூட கிடையாது. 950 பேரை காணும். அப்போ நட்ட கணக்கு தானா? நடிகர் இருக்காங்க, டெக்னீஷியன் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. முதலீடு பண்றவங்களத்தான் மோசம் வருது. முதலீடு பண்ணாம தொழில் வளம் வச்சுட்டு வர்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் லாபம் சம்பாதிக்காங்க, நிலையா இருக்கிறாங்க. நல்லா இருக்கட்டும், நம்ம யாரும் அவங்களெல்லாம் குறை சொல்ல, திறமை. ஆனா ப்ரொடியூசரை வாழணும். அந்த கணக்கு போட்டு நீங்க சொன்ன உண்மை நல்ல கணக்கு, நல்லா கரெக்டா சொன்ன, அந்த செலவினங்கள்லாம் குறைக்கும் சார். அந்த மாதிரி இப்போ வந்து செலவு என்னதான் அதிகமானாலும், செலவு பண்ணி படம் எடுத்தாலும், இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல, அதாவது மலையாளத்துல இருக்க படத்தை கொண்டாடுறாங்க, திடீர்னு இந்த பக்கம் பார்த்தா கன்னடத்துல இருக்க படத்தை கொண்டாடுறாங்க. ஸோ தமிழ் சினிமால இருக்க படத்தை வந்து அந்த அளவுக்கு கொண்டாட தவறாங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா அது ஏன் சார்? அது மஞ்சுமால் பாய்ஸ், கோட் ஸ்டோரி, பிரேமலு எல்லாம் சிம்பிள் பட்ஜெட். சிம்பிள் பட்ஜெட் மட்டும் இல்ல, இயற்கையா இருக்கும். ஒரு குரூப் டான்ஸ் இருக்காது, ஃபைட் இருக்காது, பெரிய சாங்ஸ் இருக்காது, செலவினங்களே இல்லை. இப்போ மஞ்சுமால் பாய்ஸ் ஒரு 10 நண்பர்கள் தமாஷா இருக்கானுங்க, கொடைக்கானல் டூர் போறோம். அதுல ஒருத்தன் பழத்தில் விழுந்துறான், அவனை காப்பாற்றணும். ஆடியன்ஸை துடிக்க வச்சுட்டாங்களே, இயற்கையா இருந்தது, செலவு ரொம்ப கம்மி. அந்த மாதிரியா சார் தமிழ்ல எடுக்கல. அது ரொம்ப அந்த கெட்ட பழக்கம். இங்க ஒரு படம் சுமாரா ஒரு முதல் டைரக்டர் எடுக்கிறாரு, ஒரு படம் சக்சஸ் ஆனா அவரே கோடிக்கு போயிடுறாரு. அடுத்த படம் பெரிய செலவு பண்ணி எடுத்தாதான் கெத்துன்னு நினைக்கிறாரு. அது டைரக்டர்கள் மனசு வச்சா அழகா பண்ணலாம், காப்பாற்றலாம். அதுதான் சார் கேக்குறேன். அந்த மாதிரி டைரக்டர் தமிழ் சினிமால கம்மியா இல்லையா? இருக்காங்க, அதெல்லாம் இல்லன்னு மட்டும் குறை சொல்ல முடியாது, இருக்காங்க. கால சூழ்நிலை அந்த ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. சில டைரக்டருங்க ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் மாநகரம்னு ஒரு படம் நல்லா எடுத்தார், சிம்பிளா, சின்ன பட்ஜெட். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் படம் இல்லை, பிறகு கைதி கூட பிரமாதமா எடுத்தார்.
சாங்கு குரூப் சாங்கு எதுவுமே அதில் இல்லை. சிம்பிளாக ஒரு சாங்குன்னு வரும், சூப்பர் ஹிட். அதுக்கு அடுத்தது அவர் கமலஹாசன்கிட்ட மாட்டினார். பெருஞ்செலவு, துப்பு டுப்பு 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 டுப்பு, அந்த துப்பாக்கி சுடுற சத்தத்துக்கே வெடிக்கே பல லட்சம் ஆயிருக்கும் போது. அப்புறம் இன்ட்ரடக்ஷன், ஹீரோ இன்ட்ரடக்ஷன், அதுக்கு பல கோடி. அப்படி அவரே மாறிட்டார. முதல் மாநகரத்துக்கு அதுக்கும் கணக்கு பாருங்க. அத கதையில் கவனம் செலுத்தினாங்க. இப்போ செலவுகளை கூட அது நம்ம டைரக்டர்ல கொஞ்சம் மாறி போறாங்க. அதான் சார், அப்போ பெரிய ஹீரோ கிட்ட வரும்போது கதையை விட அந்த அவங்களோட ஹீரோ தான் முக்கியம். ஹீரோ தான். அப்பதான் ஹீரோ அவங்கள ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ 2 படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஒரு டைரக்டரை தப்புன்னு ஒரு ஹீரோ பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு அவரை கதை கேட்டு அவர் ஹீரோக்கு ஏற்ற மாதிரி கதை பண்றாரு. செலவு, அது இது இன்ட்ரடக்ஷன், அது பூஸ்ட் பண்ணி காட்டி அவர் அதை ஒரு ப்ரொடியூசர் போய் ரேட்டு கேட்டால் நீங்கள் அந்த டைரக்டரை போய் பாருங்க அப்படின்னு டைரக்டர் கை காட்டி விட, டைரக்டர் என்ன சொல்றாரோ அதான் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் ஒரு வாய்ஸும் கிடையாது. ஏன்னா அவர் ஹீரோடைய டைரக்டர் ஆயிட்டார். இது இங்க நடக்குது. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா சில ஹீரோஸ் இருக்காங்க, அதுக்காக இல்ல, ஒரு 5-6 ஹீரோ இருக்காங்க, எதுலயும் தலையிட மாட்டாங்க. யார், எந்த ஹீரோ ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இப்போ ஜெயம் ரவி இருக்காரு, அது போல இன்னொரு 6-7 ஹீரோ எதுலயும் தலை. டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு வரும். அப்படி ஹீரோவில் இருக்காங்க, நம்ம எல்லாரையுமே குறை சொல்ல முடியாது. யார் சார் கதையில ரொம்ப தலையிடுற ஹீரோனா யார் சார் சொல்லுங்க? அது இப்போ ஒரு டைரக்டரையும் சரி ப்ரொடியூசரையும் சரி சுதந்திரமா இல்லாம இல்ல நான் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சொல்லி அவங்க. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் கதை கேட்டு ஓகே பண்ணிட்டாருன்னா எதுலயும் தலையிட மாட்டார். கமலஹாசன் அவர் ஒரு டெக்னீஷியன், எல்லாம் தெரியும். அவர் கதை கேட்பாரு, எல்லாத்தையும் தலையிடுவாருன்னு சொல்லுவாங்க. அவர் பழக்கம் அதை ஒத்துக்கிட்டு தான் பண்றாங்க. நல்ல டெக்னீஷியன். ஆனா அப்படி இப்ப யாரும் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி எல்லாரும் நல்ல மாதிரியா தான் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். அதுல ஜெயம் ரவி ரொம்ப ஒழுக்கமான பிள்ளை, நல்லா பண்றாரு, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்போ ரஜினி, கமல், அதுக்கப்புறம் விஜய், அஜித் அப்படின்னு இருந்தது சார். இப்போ விஜய் சார் பார்த்தீங்கன்னா முழுசா நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அஜித் சார் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட பேஷனை நோக்கி போயிட்டு இருக்காரு, பைக் ரைடு அப்படின்னு. ஸோ தமிழ் சினிமால அந்த பெரிய ஹீரோக்கான இடம் இப்போ கொஞ்சம் காலியா இருக்க மாதிரி இருக்கு. அது யார் சார் ஃபீல் பண்ணுவோம்? யார் இப்ப இருக்கிறத என்னுடைய கணிப்பு சிவகார்த்திகேயன். அந்த கதையை ஒழுங்கா பண்ணி நல்ல கதையை செலக்ட் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சா ஒரு 3 படம் ஹிட் ஆச்சுன்னா அவரும் பெரிய ஹீரோ தான். ஜெயம் ரவி, அந்த தம்பிக்கு அந்த தகுதி இருக்கு. சூர்யா அவர் ஒரு பாக்ஸ்குள்ள அடங்கிட்டார். அவர் கம்பெனி, அவர் படம், அப்படி ரசிகர்கள் கூட அதிகமா இல்லை, அவர் ஓடிடி, அதனால அவர் நல்ல நடிகர். கார்த்திக் தம்பி, கார்த்திக் நல்ல நடிகர். அவர் மனசு வச்சு ரசிகர்களை ஃபாலோ பண்ணி ரசிகர் மேல அக்கறை வச்சு அவங்களை என்கரேஜ் பண்ணா அவர் கூட ஒரு பெரிய ஹீரோ வரலாம். திறமை உள்ளவர், நல்ல மனசு உள்ளவர். அந்த மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அது அவங்க பொறுத்தது. எனக்கு இது போதும். அஜித் சாரு அவர் மனசு வச்சு ரசிகர் மண்ணை கலைக்காம இருந்து ரசிகர்களை 6 மாசத்துக்கு ஒரு தடவை சந்திச்சு அவருக்கு ஒரு விருந்து கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து ரசிகர்களை என்கரேஜ் பண்ணியிருந்தா இன்னைக்கு விஜய்க்கு ஈக்குவலா இல்லை, அதை விட கூட வர முடியும். கூடவே நிச்சயமா அஜித்துக்கு அந்த அந்த பவர் இருக்கு. விரும்பல, அவர் விரும்பல, ரசிகர் மண்ணை கழிச்சிட்டாரு, ரசிகர்களை சந்திக்கிறது இல்லை. ஆனா ரசிகர்கள் அவர் மேல இன்னும் உயிரை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு படம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை அவர் பயன்படுத்தணும். பண்ணா எனக்கு குறைய ஒரு எம்ஜிஆர் இல்ல ஒரு 25% வர்றதுக்கு வாய்ப்பு உள்ள ஒரு நடிகர் சார். அப்படி நீங்க சொல்லும் போது ஒரு ப்ரொடியூசருக்கு ப்ரொமோஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படின்னும் போது ஒரு பெரிய ஹீரோ ப்ரொமோஷனுக்கு வரலன்றது ஒரு சின்ன டிராபேக் தானே சார். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அவரை போய் என்ன கேட்பீங்க? அஜித்தை என்ன கேட்பீங்க? ஒன்றும் கேட்க முடியாது. கோச்சிக்கிட்டு 10 நாள் வராமல் போனார்னா யாருக்கு நஷ்டம்? ப்ரொடியூசர். இதான் விஷயம், ப்ரொடியூசர் கதி. ஸோ அதனால கேட்க மாட்டாங்க.
சரி ஓகே சார். இப்போ நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ரசிகர்களை ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சந்திச்சு பார்ட்டி கொடுக்கறது. விஜய் சார் வீட்டுல வீக்லி ஒன்ஸ் வந்து சாட்டர்டே பார்ட்டி நடக்குது, பார்ட்டி கொடுப்பாரு அவரு அப்படின்றாங்களே, அது எந்த அளவுக்கு? பார்ட்டி இல்ல அப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அவர் ஒரு ஹால் வச்சிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்சம் அதிகமா சந்திக்கிறாரு. ஆமா, அதுதான் கேட்கிறேன். அது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அது வேணும். முன்னால கூட நல்ல உதவிகள்லாம் பண்ணுவாரு. அவங்க அப்பா காலத்துல இருந்தே அதை ஆரம்பிச்சு நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் கட்சி ஆரம்பிக்கணும் தோணும் பிறகு அதுக்கு முன்னால அந்த 10th மாணவர்கள் +2 மாணவர்களை சந்திக்க போறாங்க. விருந்து வச்சு விருது கொடுத்து தமிழ்நாடு பூரா 234 தொகுதி சட்டமன்ற தொகுதியில இருந்து தேர்ந்தெடுத்தார். அப்புறம் இப்ப திருநெல்வேலி போனாரு, நல உதவி வழங்கினாரு. இப்ப இறங்கிட்டாரு. மக்கள் மனதில் கொஞ்சம். ஆனா படம் வருஷத்துல ஒரு படம் நடிக்கணும். நடிக்காம இருந்தா மக்கள் மறந்துடுவாங்க. ஆமா, ஒரு படம் நடிச்சு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். மக்களோட மக்களா இருக்கணும். 69க்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுதான் சொல்றேன். அது என்னுடைய வேண்டுகோளா நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி விட்டுறக்கூடாது. ஒரு படம் ஒரு 4 மாசம் கால் சீட், மீதி 8 மாசம் மக்களோட இருக்கட்டும், அரசியல் பண்ணட்டும். வந்துட்டா தக்க வச்சிங்கன்னு சொல்றேன். அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? விஜயோட அரசியல் வாழ்க்கை ரொம்ப டஃப் தான். ஏன்னா நீங்க எம்ஜிஆர் சார்ல இருந்து பார்த்தவரு. டஃப் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற திமுக பவர்ஃபுல் பார்ட்டி, டிசிப்ளின்டு பார்ட்டி. தளபதி மு.க. ஸ்டாலின் வந்து அற்புதமா பண்ணிட்டு இருக்காரு. அரசாங்கத்தை அற்புதமா நடத்துறாரு. தாய்மார்களுக்கு நல உதவிகள் அப்படி வழங்குறாரு. அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்த செல்வாக்கு இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு தாய்மார்கள் பூரா விரும்புறாங்க. அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவரும் பவர்ஃபுல்லா வந்துட்டார். இந்த எலெக்ஷன்ல பார்த்தா தமிழ்நாடு பூரா சுற்றி வளைச்சு பிரச்சாரம் பண்ணி ஒரு பெரிய பேர் எடுத்துட்டார். அதாவது சனாதனம் சொல்லி அகில இந்தியாவிலே பேர் ஆயிடுச்சு. அதனால அவர் உருவாயிடுவார். அப்போ நெக்ஸ்ட் இவரு இவருக்கு யங்ஸ்டர்ஸ், விஜய்க்கு நல்ல யங்ஸ்டர்ஸ். இப்போ போட்டி என்னன்னா இதுக்கிடையில ஏடிஎம்கேன்னு ஒரு பவர்ஃபுல் பார்ட்டி இருக்கு. அதனால இன்னும் நிறைய விடுதலை சிறுத்தைகள், சீமான் கட்சி, நிறைய கட்சிகள் இருக்கு. இதெல்லாம் போட்டி போட்டு இவர் வரணும். அது இவர் எப்படி நடந்துக்கிறாரு, என்ன கொள்கை புதுசா வகுக்க போறாரு, அந்த மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாரு, தொண்டர்கள் எல்லாம் எப்படி அரவணைச்சு மக்கள் கிட்ட அனுப்ப போறாரு, எலெக்ஷன் பயிற்சி முகாம் நடத்தணும். எலெக்ஷன் பயிற்சி அதை என்ன பண்ண போறாரு, அதெல்லாம் செய்வார். இப்ப வந்து கூட்டணி இல்லாம எந்த கட்சியிலும் நிக்காது. கண்டிப்பா கூட்டணி வைப்பாங்க. 2026 அவரோட இம்பாக்ட் எலெக்ஷன்ல எந்த அளவு இருக்கும் சார்? அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா திமுகவை தாண்டி வரணும். ஏடிஎம்கே அடுத்த கட்டமா இருக்குது. அப்புறம் பாரதிய ஜனதா துடிக்குது உள்ள வர. அவங்க என்ன பண்ண போறாங்க அந்த கட்சின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். நெய்வேலியில அனுப்பி அவரை தூக்கிட்டு வந்து வீட்டை ரைடு விட்டாங்களே, அப்படியும் பண்ணலாம். அது இல்லாம வாரி அணைச்சு உள்ள சேர்த்துக்கலாம். பட் இவர் வந்து மதவாதத்தை விரும்ப மாட்டார் விஜய் சார். அவர் அன்னைக்கு அறிக்கையிலே சொல்லியிருக்க ஜாதி மத பேதமற்ற பெரியார், காமராஜ், அம்பேத்கர் 3 பேரை படிங்கன்னு சொல்றாரு. அதனால அது வித்தியாசமா தான் இருக்கு. அதனால எதிர்காலம் தான் அவருடைய நடவடிக்கை தான், அவர் கட்சி தொண்டர்களை கொண்டு போற முறைதான், மக்கள்கிட்ட எப்படி அணுகுகிறார்கள், என்ன கொள்கையை வகுத்து புதுமையாக சொல்லுகிறார்கள் என்பதை வைத்து தான் அவரை மக்களை ஏற்பார்கள். இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லா இருக்காரு. ஒர்க்கர்ஸ் நல்லா இருக்காங்க, இளைஞர்கள் நல்லா இருக்காங்க. சரி சார், இப்போ வந்து நீங்க பேசும்போது நிறைய விஷயம் சொன்னது என்னன்னா, இது தமிழ்நாடு, தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னீங்க. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து மூவில வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமா இது பண்றாங்களே சார். வெங்கட் பிரபு, ஸோ இவன் எல்லாமே வந்து அந்த ட்ரக்ஸ் விஷயங்கள் அதிகமா படங்கள் வருது. அதை பத்தி என்ன? அது ஒரு கெடுக்குது சமுதாயத்தை. அது ஒரு கெடுக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பெரிய ஹீரோஸ் எல்லாம் நடிச்ச படங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஓராண்டுல ட்ரக்ஸ் பத்தி தான் நிறைய. அது அவங்க அவாய்ட் பண்ண நிறைய 1000 கதைகள் இருக்கு. ஒரு கதையா இருக்கு. இப்ப விக்ரம் எடுத்தார கமல், அது ட்ரக்ஸ். நம்ம ரஜினி சார் நடிச்ச படம், விஜய் நடிச்ச படம், ஒரு காலேஜ்லயே ட்ரக்ஸ்
அப்புறம் அவரே குடிகார ப்ரொபோசர், எங்க சீரழிவு. இதை பார்த்தா மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் கெட்டு போறாங்க. நான் முன்னெல்லாம் சினிமா பார்த்து மக்கள் கெட்டு போல, மக்கள் கிட்ட இருந்தோம்னா அங்க சினிமாவில் எடுக்கிறோம்னு வாதம் பண்ணேன். பட் இப்ப வர்ற கதைகள்லாம் பார்த்துட்டு சினிமா இந்த சமுதாயத்தை சீரழிக்குது அப்படின்றத முடிவு பண்ண. சரி, கில்லி இப்ப ஓடிச்சு சார், ரிஷியு என்ன கதை இப்ப ஓடுத? அதுதான் சார் அடுத்து கேட்கலான்னு இருந்தேன். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் ஓடிச்சு, அந்த ப்ரொடியூசரை கஷ்டம் எல்லாம் நீக்கிச்சு. அதனால கதை அம்சம் கொண்டது எவ்வளவு. அதே மாதிரி சிவாஜி படம், நிறைய படங்கள் இப்போ ரீரிலீஸ். ஏன்னா நல்ல படங்கள் வரல, அதனால பழைய நல்ல படங்களை மக்கள் பார்க்கிறாங்க. அப்புறம் கேரளாவில இருந்து வர்ற இயற்கையான படங்கள், செயற்கை கலக்காத கதை அம்சம் கொண்ட படங்களை மொழி வித்தியாசம் பார்க்காம மக்கள் ரசிக்கிறார்கள். எடுக்கிற விதம் அது டைரக்டர் கையில தான் இருக்கு. டைரக்டர் தான் உயிர். ப்ரொடியூசர் எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் டைரக்டர் இருக்கிற விதத்தில் தான் இருக்கு. இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாங்களே சார். இப்போ மற்ற இதில் பேன் இண்டியான்னு ஒரு மூவி வந்து போய்கிட்டு இருக்கு சார். அதில் வந்து 100 கோடின்ற 1000 கோடின்றது இப்போ 2-3 இடத்துல அச்சீவ் பண்ணுற டைமில் தமிழ் சினிமாவில் இன்னும் அது அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கு என்ன ரீசன்? அச்சீவ் பண்ணலன்னா அவங்கள இப்போ நம்ம சன் பிக்சர்ஸ் ரஜினி சார் பண்ணாரு ஜெயிலர், அதுவும் பேன் இண்டியா படம். ஆமாம், ஏன்னா ரஜினியே சூப்பர் ஸ்டார், இந்தியா மட்டும் இல்ல உலகம் இருந்தவர். அதுக்கு வலு சேர்க்க ஆந்திராவில இருந்து ஒரு ஹீரோ, கர்நாடகத்துல இருந்து சிவராஜ்குமார், கேரளாவில இருந்து ஒரு வில்லன். இப்ப 4 மொழியும் கலந்துச்சா, அப்ப 4 மொழி ரசிகர்களும் அதை பார்த்தாங்க. நல்லா போச்சு, எல்லா ஸ்டேட்லயும் நல்லா போச்சு. ஒரு 600-700 கோடி கலெக்ட் பண்ணி போதும், பெரிய விஷயம். 1000 கோடி பண்ற அளவுக்கு வருது. அதே மாதிரி விஜய் படமும் பரவாயில்லாம போச்சு. லியோ பரவாயில்லாம போச்சு. அவங்க ஒரு 600-700 கோடி, ஒரு 500 கோடி கிட்ட பண்ணிருக்கா போல, தப்பு இல்லை. அதுவும் பெரிய படம் தான். அதனால அதுக்கேற்ற மாதிரி சில வழிவகைகள் இப்ப 4 மொழி ஹீரோக்களையும் உள்ள விட்டுறாங்க. அது ஹிந்தியில ஒரு நடிகர் வேற, அதனால அது இந்திய படமா தான் ஆயிடுச்சு. இப்ப ட்ரெண்ட் மாறி போச்சு. பெரிய ப்ரொடியூசர்ஸ் பெரிய செலவு எடுக்கணும்னா இந்த மாதிரி இந்தியா பூரா படம் ஓடணும், அதுக்கு வழி பண்றாங்க அந்த அளவு. ஆமா ஆமா சார் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்போ இவர் இருக்கார்ல சார், பைல்வான் ரங்கநாதன், அவரோட டாக் ஒரு சில இடத்துல போய்கிட்டு இருக்கேன் சார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரு பொண்ணு விஷயம் அதெல்லாம் என்ன சார்? இல்ல, அதை நான் விட்டுட்டேன். நானு சில நடிகைகள்லாம் அவர் கொச்சப்படுத்தி பேசினாரு. அது நடந்ததோ நடக்கலையா எனக்கு தெரியாது. நமக்கு எதுக்கு அந்த வேலை? சிலர் விரும்பியோ விரும்பாமல ஏதோ தப்பு பண்றாங்க, குடும்பத்துக்காக, வாழ்க்கைக்காக, இல்ல பேருக்காக பண்றாங்க. அதை நம்ம எடுத்து வெளியே சொன்னோன்றதுக்காக நான் அவரோட கொஞ்சம் வாதம் பண்ணேன். பிறகு அதான் தகராறு. பிறகு அவரும் விட்டுட்டாரு, நானும் விட்டேன். நம்மள டச் பண்ற விட்டாரு. அப்புறம் குறைச்சாரு முதல்ல, இப்ப என்னமோ தெரியல, நான் அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. அதனால அது இப்போ சுசித்ரா ரொம்ப கேவலமா பேசிருக்காங்க. ஆமா சார், அதுதான் அவங்க சொன்னதுதான் நான் கேக்குறேன். அப்ப பாருங்க, எங்கேயோ விதைத்த ஒரு விதை இப்ப சுசித்ரா வடிவில வெளிவந்திருக்கு. நம்மள அப்படி யாருமே சொல்ல முடியாது. நான் நல்லதுக்காக தான் பேசியிருக்கேன், யாரையும் கெடுக்க பேசல. அதனால அந்த சகோதரர் அதெல்லாம் நமக்கு வேணாம். அவருக்கும் வயசாயிடுச்சு, குடும்பம் நல்ல குடும்பம். அதனால இதை விட்டுட்டு நல்லதை பேசினா அவருக்கும் நல்லதுன்னு தான் என்னுடைய வேண்டுகோள். சரி சார், இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்போ ஹீரோஸ் இருக்காங்களே சார், ஹீரோஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து ஹீரோஸ் வந்து படம் வந்து பூஜை பண்ணும்போது ஒரு அட்வான்ஸ் மாதிரியும், படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் மாதிரியும், படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் அமௌண்ட் மாதிரியும் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டுக்கான இது கொடுத்தாதான் நான் படம் நடிக்கவே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஹீரோ சொல்ற மாதிரி இருக்கு. சில வசதி பெற்ற நிறைய கார்பரேட் கம்பெனி வந்ததால அவங்க கொடுக்கவும் தயாராக்குறாங்க. அப்படி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க டேட் கொடுக்குறாங்க. ஆரம்பத்திலே ஃபுல் அமௌண்ட் கேட்குறாங்க. அது இல்லை, அந்த அளவுக்கு இல்லை, ஒரு பாதியாவது கொடுத்துட்றாங்க. அப்புறம் டப்பிங் முன்னால கொடுத்துட்றாங்க. ஏன்னா அதெல்லாம் பர்மனண்ட் கம்பெனி, பவர்ஃபுல், பணத்தில் பவர்ஃபுல் கம்பெனி.
ஹீரோ மோசம் பண்ற மாதிரி யாரும் நடக்க மாட்டாங்க. ஹீரோ பண்ணா அவர் இதை கட்டுவார், படமே நடக்காது. அதனால அவங்க முன்னாலேயே கொடுக்கறது வசதி இருக்கு, இல்ல ஃபைனான்ஸாவது வாங்கி கொடுத்துட்றாரு. அதனால அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு, ப்ரொடியூசர்ஸே அதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அது இல்லாதவங்களால படம் எடுக்க முடியல. அதனாலதான் இப்ப அந்த பழக்கத்துக்கெல்லாம் வராத ஏவிஎம் ஸ்டுடியோ, ஏவிஎம் படமே எடுக்கிறது. அந்த மாதிரி பெரிய 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 கம்பெனி எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இப்ப பார்த்தா எல்லாம் புது கம்பெனி தான். லைக்கா, அப்புறம் நம்ம தானு, கலைப்புலி தானு, அவர் பவர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஐசிடி கணேஷ், ஏஜிஎஸ், சன் பிக்சர்ஸ், அப்படி ஒரு பெரிய பவர்ஃபுல் ஃபைனான்சியலி அவங்க தான் இன்னைக்கு பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் என்னவோ சிலர் தத்தளிக்கிறாங்க, பாவம் முன்றாங்க, முன்னுக்கு வரணும்னு பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. ஸோ அதான் சார், அந்த சின்ன ப்ரொடியூசர்கள் சந்திக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் என்ன சார் இப்ப இருக்க ஜென்ரேஷன்? இப்போ நீங்க அந்த டைம்லலாம் இருந்ததுக்கும் இப்ப இருக்க ப்ரொடியூசர், குட்டிப்பட ப்ரொடியூசர்ஸ்லாம் எதிர்கொள்கிற அந்த பிரச்சனைகள்லாம் என்ன சார்? பல பிரச்சனைகள், 1-2 இல்லை. படம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடிக்கிற வரைக்கும் பழைய சின்ன ப்ரொடியூசர், சின்ன படம் எடுக்கிறவங்க, சின்ன ஹீரோஸை கூட ஒத்துழைக்க மாட்டேங்கிறான். ஒரு ஹீரோ 12 லட்சம் பேசிட்டு 8 லட்சம் வாங்கிட்டான். பிறகு படம் இன்னும் ஒரு 6 நாள் ஷூட்டிங் இருக்கு, டப்பிங் முன்னால கொடுக்கணும், அக்ரிமெண்ட். நீ இப்போ வச்சாதான் அந்த 6 நாள் டேட் கொடுப்பேன், ஷூட்டிங் வருவான். போன வருஷம் புது ஆள், ஒரு படம் கூட இன்னும் வெளியே வரல. அந்த ஹீரோ பண்ணான். அப்படி சிலர், ஆனா சிலர்லாம் ஒத்துழைக்கிற அற்புதமான தம்பிகள் இருக்காங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்க்க முடியாது, நல்ல தம்பிகள் ஒத்துழைச்சு பண்றது. இப்ப நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போறோம், அப்போ ப்ரொடியூசர் டைரக்டர் சொல்றாங்க, இந்த ஹீரோ எங்களோட அப்படி ஒத்துழைச்சாரு, ஹீரோயின் ஒத்துழைச்சாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி, வணக்கம்.